கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மனதில் வைத்து அவர் நினைவு கூறுகிற தெய்வம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கிற பொழுது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற உதவிகள், ஒத்தாசைகள், பணிவிடைகளை தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் அநீதியின் தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. யார் யார் என்னென்ன கிரியைகள் செய்கிறார்களோ அதன் பிரதிபலன் கூடவே வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய கிரியைகளை அவர் நினைவு கூறுகிறதான ஒரு நல்ல ஆண்டவர். அதை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களிடத்திலே நன்மை பெற்றுள்ள எத்தனை பேர் இருப்பார்கள்? எல்லாரும் மறந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு தெரியவே தெரியாது என்று மறந்தும் தூரமாகி போயிருப்பார்கள். நம்முடைய தேவன் அப்படி அல்ல, அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்படியானால் யார் ஒருவன் தேவனுக்காய், தேவனுடைய ஊழியத்திற்காய், தேவனுடைய சபைக்காய், தேவனுடைய ஊழியர்களுக்காய் அவர்கள் செய்கிற அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சபைகளுக்கு எழுதும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், என் குறைச்சலில் நீங்கள் என்னை அதிகமாய் நேசித்தீர்கள், என் பட்டினியில் என்னை விசாரித்தீர்கள். இயேசு கூட பாருங்களேன், நீங்கள் மத்திய 25 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர் அழகாய் என்று சொல்லுகிறார், நான் பசியாய் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரங்களை கொடுத்தீர்கள். நான் காவல் அறையில் இருந்தேன், என்னை பார்க்கும்படி வந்தேன். அப்பொழுது கேட்கிற ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாய் இருந்தீர்? எப்பொழுது வஸ்திரம் இல்லாதவராய் இருந்தீர்? எப்பொழுது காவலில் இருந்தீர்? உடனே இயேசு சொல்லுகிறார், உன்னில் எளியவனுக்கு நீ என்ன கிரியை செய்கிறாயோ அது எனக்கு செய்தது என்று. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 10:38 படி அவர் நன்மை செய்கிற தேவன். ஆகவே நீங்கள் செய்கிற நன்மையை மறப்பதற்கு, மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நினைவு கூறுவார். நீங்கள் செய்த நன்மைக்கு உங்களுக்கு நன்மை, உங்கள் சந்ததிக்கு தேவன் நன்மைகளை வழங்குவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பார்.